நாங்கள் தேவாசார திருக்குறள் பாடினதுக்காக ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணோம். கண்ணன் நான் ஈவினிங்கே வந்து பாடி கொடுத்துறேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஈவினிங்கே வந்து பாடி கொடுத்துட்டார். அப்போ அவருக்கு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நீ சொல்லு, எனக்கு சொல்லு, இதெல்லாம் என்கிட்ட யாருமே சொன்னதில்லை இவ்வளோ வருஷம். சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்தியா, இந்த பையன் சின்ன வயசுல எவ்வளோ இதாக அழகா இது பண்ணிக்கிறான் பாடுறா. 1000 மெலடி 1330 மெலடி கம்போஸ் பண்ணி 1000+ சிங்கர்ஸ் ரெக்கார்ட் பண்ணதாக தான். அவன் எந்திரிச்சு உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான் அவங்கள பற்றி. ஓ அப்படியா, அப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு ஆர்வமா இருந்துச்சு. ஸோ இது வந்து குட்டி மூடாக்கு வந்தாலும் அந்த பாட்டு வராது. ஸோ அதை டீல் பண்றது அது எல்லாமே இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். வந்துட்டு சிம்பிள் தான். வந்து என்னன்னா இளையராஜா சார்கிட்ட ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், அண்ணன் தான் சொன்னார், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் அந்த பையன் மட்டும் தானே சொன்னார். இப்போ கேள்வி என்னதுன்னா அவரை டீச் பண்ற மாதிரி அது எப்பவுமே வராது. நான் அதுதான் கேட்டேன். லேர்னிங் ப்ராசஸ் ஃபார் எவ்ரிஒன் அப்படிலாம் சொல்லிட்டு அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. அப்படிதான் அவங்க அப்பா எனக்கு அறிமுகம். ஸோ அப்படி தான் அவங்கள எனக்கு நான் தான் ஸ்டார்டிங்லேயே ஒரு கொஸ்டினை கேட்டுருந்தேன். ஏன்னா சான்ஸ் கொடுத்துட்டா மற்றவங்களாம் கேட்டுருவாங்க. பட் வந்து எனக்கு எப்படி நீங்கள் அறிமுகம் நான் ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்துட்டு நீங்கள் அந்த வேர்ல்டு பெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த வீடியோ மூலமாக தான் அறிமுகம். என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தியா, இந்த பையன் சின்ன வயசில் எவ்வளோ இதாக அழகா இது பண்ணிக்கிறான் பாடுறா, அவனுக்கு எவ்வளோ வேர்ல்டு இதாக பாருன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான் அறிமுகப்படுத்தினாப்புல. அந்த வீடியோ பார்த்தோன்னே அப்படியே ஒரு புல்லரிச்சிச்சு. நேற்று அதே ஏவியில் போடும்போது தான் அதே சேம். சரிங்களா, அப்படி தான் நீங்கள் எங்களுக்கு அறிமுகம். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நான் எல்லோரும் மாதிரி தான் அதே மென்டாலிட்டியோட அடுத்த சினிமாவுக்கு தான் பண்ணுவீங்க. ஏன்னா ரஹ்மான் சார் கூட அந்த இன்டர்வியூ அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி தான் நானும் ஒரு மென்டாலில் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து கேலக்ஸியில் நாங்கள் ஒரு ஜூம் மீட்டிங்கோட அவங்கள்ட்ட பேசியிருந்தோம். அப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவை நான் மீட் பண்ணேன். யார் அந்த சார் இவ்வளோ பவ்யமாக, ஐயோ அழுதுட்டாங்களே அப்படிலாம் சொல்லிட்டு அன்றைக்கி நான் அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி அவ்வளோ இதாக இருந்துச்சு. அப்படி தான் அவங்க அப்பா எனக்கு அறிமுகம். ஸோ அப்படி தான் அவங்களாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் வந்து யோசித்தேன், நீங்கள் வந்து அன்றைக்கி சொன்னீங்க இந்த மாதிரி சிம்ஃபனி பண்ணுறோம், திருக்குறள் பண்ணுறீங்கன்னு. அப்போ 10 இயர்ஸில் அப்படி என்ன பண்ண போனீங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருந்த எல்லா கேள்விக்குமே எஸ்டர்டே அவங்களோட ஈவெண்ட்டில் ஆன்சர் கிடச்சிட்டு. ஏன் 10 இயர்ஸ், ஏன் இதில் வந்து நீங்கள் வந்துடுங்க, அப்படி ஏன் நீங்கள் படிக்கல அப்படிலாம் அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் நேற்று கிடச்சிட்டு. இதை நான் பார்த்துட்டு நேற்று வந்து வீட்டில் என் தம்பி கேட்டான், எங்கே போய்ட்டு தான் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். அவனுக்கு இந்த சினிமா மியூசிக் அதிலலாம் மைண்டு கிடையாது. அப்போ அவங்க கேட்டால் இந்த மாதிரி லிடியன் இதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹீஸ் சேக்ரிஃபைஸ் போத் ஆஃப் தெம். அவங்க லைஃபே வந்து மியூசிக்காக பண்ணுறாங்க. அவங்க வந்து ஸ்கூல்லாம் அவங்களுக்கு கிடையாது, இது தான் மியூசிக் தான் அவங்களோட லைஃப். அவங்க எந்திரிச்சு உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான் அவங்கள பற்றி. ஓ அப்படியா, அப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து உங்களோட அறிமுகம் எனக்குன்னு நான் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் கேள்வி வந்துட்டு சிம்பிள் தான். வந்து என்னதுன்னா இளையராஜா சார்கிட்ட ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், அண்ணன் தான் சொன்னார், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் அந்த பையன் மட்டும் தானே சொன்னார். இப்போ கேள்வி என்னதுன்னா அதே மாதிரி நீங்கள் யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் சொல்லுவீங்களா, இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு இது வந்து ஒன்றே ஒரு லேர்னர் ஸ்கூல் மாதிரி. ஏன்னா நேற்று நீங்கள் சொல்லிட்டீங்க நானே லேர்னர், ஸ்டில் ஐ எம் லேர்னிங், அது ஓகே. பட் இருந்தாலும் அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அதை எப்படி கடத்தணும், அதுக்கு எதுவும் உங்களுக்கு பிளான்ஸ் அந்த மாதிரி இருக்குதா? இதுதான் கொஸ்டின். ஸோ அஃப்கோர்ஸ் எங்கள் 2 பேரோட எய்ம் அண்ட் அவர் லைஃப்ஸ் மிஷன் இஸ் வந்து மியூசிக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் என்னை விட அக்காவுக்கு ரொம்ப ஆசை ஒரு மியூசிக் யூனிவர்சிட்டி மாதிரி வைக்கணும்னு. அண்ட் ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் வந்து 1000க்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. என்ன தான் பாடினாலும் எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணதாக தான். 1000 சிங்கர்ஸ் 1000 மெலடி 1330 மெலடி கம்போஸ் பண்ணி 1000+ சிங்கர்ஸை ரெக்கார்ட் பண்ணதாக தான். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் என்ன ஸ்பெஷல் அவளுடைய பார்ட்னா எல்லாருக்குமே இது நான் ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன் நான். இட் வாஸ் லைக் அ மாஸ்டர் கிளாஸ் தட் ஷீ கேவ் ஃபார் எவ்ரி ஒன், ஹவு டு ப்ரெசென்ட் அ மெலடி அண்ட் ஹவு டு ப்ரொனவுன்ஸ் அ வேர்ட். ஸோ அது ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நம்ம நிறைய சிங்கிங் காம்படிஷன்ஸ் பார்க்குறோம். அதில் இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் ஜஸ்ட் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து ஓகே நாங்கள் இவ்வளோ நேரம் இப்படி பாடிட்டு இருந்தோமா, இது இந்த வார்த்தை இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோமா. ஃபார் எக்ஸாம்பிள் தேவாசார் ரொம்ப ஹம்பிளாக சொன்னார். நாங்கள் தேவாசார திருக்குறள் பாடினதுக்காக ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணோம். கண்ணன் நான் ஈவினிங்கே வந்து பாடி கொடுத்துறேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஈவினிங்கே வந்து பாடி கொடுத்துட்டார். அப்போ அவருக்கு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நீ சொல்லு, எனக்கு சொல்லு, இதெல்லாம் என்கிட்ட யாருமே சொன்னதில்லை இவ்வளோ வருஷம். சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் ட்ரை பண்ணி பாடுறேன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு பாடினார். ஸோ அண்ட் எல்லாருமே வந்து இப்போ இந்த 1000 சிங்கர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வீடியோ பைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே மிஸ் பண்ணாமல் சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா how well she taught them how to sing and how to pronounce and how to
present a melody. ஸோ ஷில் பி த ரைட் பர்சன். அந்த மாதிரி ஒரு அகாடமி, ஒரு மியூசிக் அகாடமி மாதிரி வச்சு நடத்தணும்னா ஷீல் பி த ரைட் பர்சன் அண்ட் இட்ஸ் ஹர் ட்ரீம் டு டீச். ஸோ நான் எக்ஸ்பர்ட் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா லேர்னிங் ப்ராசஸ் எங்களுக்குமே திருக்குறள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. ஏன்னா இனிஷியல் டேஸில் எங்களுக்கு நம்மளும் சினிமா பாட்டு தான் பாடிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைமாக தமிழுக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே வரதால அந்த இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நாங்களும் ஸ்லோ ப்ராசஸில் தான் கற்றுக்குறோம். ஸோ அதனால் எக்ஸ்பர்ட்டுன்னு தான் நான் சொல்ல மாட்டேன். அது ஒருத்தவங்களோட எபிலிட்டி அண்ட் சிங்கிங், அவங்களோட மென்டாலிட்டி. அந்த டைமில் என்னதான் நான் சொன்னாலுமே பாடினவங்களுக்கும் அந்த கிரெடிட்ஸ் போகணும். ஏன்னா ஒரு குட்டி மூட் அவுட் வந்தாலும் அந்த பாட்டு வராது. ஸோ அதை டீல் பண்ணுறது அது எல்லாமே it was a learning experience, and like he said yesterday, we are still learning. So அதை ஷேர் பண்ணிக்கணுங்கிற ஒரு ப்ராசஸ் தான் அந்த மியூசிக் யூனிவர்சிட்டிங்கிறதே தவிர டீச் பண்ணுற மாதிரி அது எப்பவுமே வராது. நான் அதுதான் கேட்டேன். லேர்னிங் ப்ராசஸ் ஃபார் எவ்ரி ஒன்.